தோட்டக்கலை மற்றும் வேளாண் அலுவலர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். அதன் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். அடுத்ததாக செல்வி தினேஸ்வரி, செல்வி ரம்யா, அன்பரசு, தோட்டக்கலை அலுவலர்கள் கோபாலகண்ணன், செல்வி பிரியங்கா, 85 தோட்டக்கலை அலுவலர்கள், 48 வேளாண்மை அலுவலர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பல்வேறு அரசு பணிகளுக்கான தேர்வுகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 8 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரூப் 1 பதவிகளுக்கான தேர்வுகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட அந்த நபர்களுக்கு பணியாளர்களை வழங்கினார். இதனை போன்று தொடர்ந்து பல்வேறு அரசு பணிகளுக்கான பணியாளர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணியாளர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன்படி இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறையில் 85 தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் 48 வேளாண் துறை அலுவலர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். வேளாண்மை துறை மற்றும் உழவு நலத்துறை பொறுத்தவரை தோட்டக்கலை அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் பல்வேறு நிலைகளில் மற்றும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பணியாற்றிய வருவார்கள். வேளாண்மை துறை படிப்பு படித்தவர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை படிப்பு படித்தவர்களுக்கு இந்த பணி வாய்ப்பானது வழங்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் அதற்கான பணியாளர்களை தற்போது வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.